வெல்கம் டு SAK அகாடமி. இன்றைக்கி நம்ம பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம், பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுக்கலாம், பேக்ரவுண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வெப்சைட்டுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து சிஎஸ்எஸில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் சாதாரணமாக வந்து ஒரு ஸ்கை ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக எனக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ எனக்கு வந்து 2 கலரை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொடுக்கும் போது இப்போ எனக்கு ஸ்கை ப்ளூ அண்ட் க்ரீன் எல்லோ ரெண்டுமே வந்து எனக்கு மிக்சடாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து லீனியர் கிரேடியண்ட்டோட யூஸ். ஸோ நீங்கள் லீனியர் கிரேடியன்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டைரக்ஷனோட உங்களால் வந்து 2 கலர்ஸை மல்டிபிள் கலர்ஸை உங்களால் மிக்ஸ் பண்ணி உங்களால் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து ஃபிக்ஸட் அப்படின்னு நம்ம சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எவ்வளோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது மாறவே மாறாது. அந்த பிளேஸில் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ரிப்பீட் அண்ட் நோ ரிப்பீட் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரிப்பீட் அப்படின்னா ரிப்பீட் எக்ஸ், ரிப்பீட் ஒய் இந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிப்பீட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு செட் ஆஃப் இப்போ நான் வந்து 200x200 பிக்சல்னால் அந்த 200x200 பிக்சல் தவிர மீதி எல்லா இடத்துலையும் அந்த கலர் வந்து திருப்பி அந்த பிக்சல் சைஸில் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே வந்து நான் நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த ஹோல் வெப்பேஜ் முழுக்க எனக்கு வந்து அந்த கலர் வந்து சிங்கிள் டைம் மட்டும்தான் இருக்கும், எனக்கு வந்து அது ரிப்பீட் ஆகாது. ஸோ நம்ம இப்போ அதுக்கு வந்து பிக்சல் சைஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா கூட அந்த கலர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு தடவை மட்டும்தான் அது வந்து அப்ளை ஆகும். ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியண்ட்டில் வந்து நான் டூ ஃப்ரம் அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து டூ ரைட் டு லெஃப்ட், டூ ரைட் டு லெஃப்ட்டுன்னு கொடுக்க முடியும், அண்ட் டாப் டு பாட்டம் அப்படின்னு கொடுக்க முடியும், பாட்டம் டு டாப் அப்படின்னு கொடுக்க முடியும், அண்ட் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு கொடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து டைரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் நிறையா வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ டு ரைட், டு டாப், டு பாட்டம், டு லெஃப்ட் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கே அந்த டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும் அழகாக. ஸோ இதுதான் வந்து லீனியர் கிரேடியன்ட் வந்து நம்ம நிறையா வெப்சைட்ஸில் பார்த்துருப்போம், நிறைய மிக்சட் கலர்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சு தான் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து H1 திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படின்றது வந்து ஒரு H1 எலமெண்ட். ஸோ அந்த H1 எலமெண்ட்டுக்கு வந்து நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செட் பண்ணி இப்போ பாடிக்கு ஃபுல்லாக எப்படி வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ராப்பர்ட்டி இது வந்து பேக்ரவுண்டுக்கு ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு பாத் வந்து நம்ம கரெக்டாக ஒரு இமேஜ் அப்படின்ற ஃபோல்டரில் நம்ம வைக்கும் போது நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நான் இதில் வந்து இமேஜ் அப்படின்ற ஃபோல்டரில் வைக்கலை, பட் ஆனால் நான் இது கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே வைக்கலை, பட் ஆனால் ஒரு இமேஜ் அப்படின்னா நம்ம வந்து ஃபோல்டருக்குள்ளே வைக்கிறது மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். இது சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறனால நான் அந்த மாதிரி எதுவும் வைக்கலை. ஸோ நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஒரு இமேஜஸை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பாத் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். ஸோ URL banner1.jpg அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜோட URL-ஐ நான் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் பேக்ரவுண்ட் நோ ரிப்பீட்டுன்னு கொடுக்கும் போது எனக்கு அந்த இமேஜ் வந்து எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து ஸ்க்ரோல் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபிக்ஸட் அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அது வந்து மாறாது, ஃபிக்ஸடாக அப்படியே வந்து இருக்கும். வந்து பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நம்ம இப்போ ஃபுல் சைஸில் வச்சு பார்க்கும் போது சென்டர் பொசிஷனில் அது வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ எல்லா
ப்ராப்பர்ட்டிக்கான மீனிங்கும் வந்து அதோட வேர்ட்ஸ்லேயே வந்து இருக்கும். பொசிஷன், சைஸ், அட்டாச்மெண்ட், ரிப்பீட், இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு லைவில் நான் செய்யும் போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ப்ராப்பர்ட்டி எப்படி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.